Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. தமிழக வெற்றி கழக எம்எல்ஏக்களிடம் ஒப்புதல் கடிதம்ங்கிறத விட ஆதரவு கடிதம்னு சொல்லலாமா? அது பொருத்தமாக இருக்குமா? ஆதரவு கடிதம் பெறாரு விஜய் அப்படிங்கிறத பார்க்கின்றோம். இதுவும் கூட வழமையான நடைமுறை தான். ஆளுநர்கிட்ட ஆட்சி அமைக்க அவங்க உரிமை கூறுவாங்க. அதுவும் வழமையான நடைமுறை. அதற்கு முன்பாக எம்எல்ஏக்கள் இவர்கள்தான் என்னுடைய சட்டமன்ற குழு தலைவர் அப்படின்னு ஆதரித்து கடிதம் வழங்குவார்கள். அந்த ஆதரவு கடிதம் பெற தருணம் நடந்துட்டு இருக்கு. தமிழக வெற்றி கழகத்துடைய சட்டமன்ற குழு தலைவராக விஜய் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற முக்கிய செய்தியை நம்ம பார்க்கின்றோம். இது முதல் நடைமுறை. ஆட்சி அமைக்க ஆளுநர்கிட்ட உரிமை கோர்றதுக்கு முன்பாக என்னை எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற குழு தலைவராக லீடர் ஆஃப் தி டிவிகே லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டியாக தேர்வு செய்திருக்கிறார்கள். எங்களுடைய எம்எல்ஏக்கள் எல்லோரும் என்னை தேர்வு செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற கடிதத்தை கொடுக்கணும். அதுதான் நடைமுறை. எந்த அரசு அமையறதுக்கு முன்பாகவும் லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டி கூடி, இந்த கூட்டத்தில் எம்எல்ஏக்கள் அனைவர்களும் கூடி 108 இடங்களில் வென்ற எம்எல்ஏக்களும் ஏகமனதாக விஜயை தேர்வு செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்கின்றோம். இந்த கடிதத்தோடு, இந்த ஆதரவோடு, இந்த நாமினேஷனோடு தான் அவர் ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோருவார். மணிகண்டன் நம்மோடு இணைந்திருக்கின்றார். ஒரு முக்கிய நிகழ்வு இது. தமிழக வெற்றி கழகத்துடைய சட்டமன்ற குழு தலைவராக விஜய் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அதிகாரப்பூர்வமாக டிவிகே லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டி லீடராக விஜய் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அந்த ஆதரவின் அடிப்படையில் ஆட்சி அமைக்க அடுத்த கட்டமாக உரிமை கோருவார் இல்லையா மணிகண்டன்? நிச்சயமாக அறிகிறேன். இது ஒரு ஃபார்மாலிட்டி, ஒரு கண்டினியூஸ் செயின் ஆஃப் ஃபார்மாலிட்டியில இது ஒரு முக்கியமான ப்ராசஸ். ஒரு கட்சி அவங்கள இந்த ஒரு எலெக்ஷன்ல ஒரு தனி பெரும்பான்மையோட, அதாவது பெரும்பான்மை இந்த சென்ஸ் அதிகப்படியான தொகுதிகளில் வெற்றி பெற்றதுக்கு பிறகாக அவங்க ஆட்சி அமைக்க போறதுக்கு ஒரு சைக்கிள் இருக்கும். அந்த சைக்கிள் ஆஃப் ஃபார்மாலிட்டிஸ்ல இது ரொம்ப ஒரு மெயின் ஃபார்மாலிட்டியா இருக்கு. அந்த அடிப்படையில இன்னைக்கு சட்டமன்ற குழு கூட்டம் நடைபெற்று வருதுன்னு தெரிஞ்சிருந்தோம். அந்த அடிப்படையில ஒவ்வொரு வேட்பாளரா அவர் சந்திச்சு வாழ்த்து தெரிவித்து அந்த வாழ்த்துக்களை பெற்றிருந்தார். அந்த நிலையில ஆதரவு கடிதம், அதாவது எனக்கு ஆதரவு இருக்கு அப்படின்றத ஆளுநர் கிட்ட தெரிவிக்கும் விதமா ஒரு ரிட்டர்ன் ஃபார்மேட்ல ஒரு லெட்டர் கொடுக்க வேண்டியது இருக்கு. அந்த லெட்டர்ல தமிழக வெற்றி கழகத்திற்கும் அதே போல தமிழக வெற்றி கழகத்துடைய சட்டமன்ற குழு தலைவராக தான் செயல்படுவதற்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய வேட்பாளர்களுடைய கையெழுத்து இருக்க வேண்டும், சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கையெழுத்து இருக்க வேண்டும். அந்த பணிகள் தற்போது நிறைவடைந்திருக்கிறது. அந்த அடிப்படையில தமிழக வெற்றி கழகத்துடைய சட்டமன்ற குழு தலைவராக கட்சியுடைய தலைவர் விஜய் தேர்வாகி இருக்கிறார், ஒருமனதாக தேர்வாகி இருக்கிறார். இதற்கு அடுத்தபடியாக இந்த ஆதரவு கடிதங்களுடன் அவர் ஆளுநரை சென்று ஆட்சி அமைப்பதற்கான ஆதரவு கோருவார். அதற்கு பிறகாக அடுத்த கட்ட ஃபார்மாலிட்டிஸ், பதவியேற்பு, அந்த நிகழ்வுகள் நடைபெறும். அதே போல பதவியேற்புக்கான பணிகளும் ஒரு புறம் பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது, ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறது. இதற்கு முன்பாக இந்த ஆதரவு கடிதம் கொடுத்ததற்கு பிறகு சென்னையை வசிப்பிடமாக இல்லாத வேட்பாளர்கள் மாமல்லபுரத்திற்கும், சென்னையில வசிப்பிடம் இருப்பவர்கள் அவர்களது வசிப்பிடங்களுக்கும் செல்வதற்கு கட்சியுடைய தலைமை அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறது. நீங்க சைக்கிள் ஆஃப் ஃபார்மாலிட்டிஸ் அழகா சொன்னீங்க. அதுல முதல் ஃபார்மாலிட்டி எம்எல்ஏக்களா தேர்வாவது. எல்லாரும் தேர்வாகி அதுக்கான சர்டிபிகேட்டை பெற்றுட்டு பணியோர் வந்துட்டாங்க. தலைமை அலுவலகத்துல கூடி எம்எல்ஏக்கள் லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டி லீடரா திரு விஜய் அவர்களை தேர்வு செஞ்சிருக்கிறாங்க. ஸோ தெளிவாயிடுச்சு. ஆம்பிகுவிட்டி எல்லாமே விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர். ஆஃப்கோர்ஸ் அது எல்லாம் தெரிஞ்சது தான். அது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு ஃபார்மலைஸ் ஆயிருக்கிறத பார்க்கின்றோம். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle.